பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய செல்வங்களை செலவழிக்கக்கூடியவர்களுக்கு உதாரணமாகிறது கமசலி ஹப்பா, ஒரு வித்தைக்கோல். அம்பத்தத்து சபா சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிர்களிலேயும் 100 வித்துகளை, 100 தானிய மணிகளை விளைவிக்கக்கூடிய, முளைப்பிக்கக்கூடிய 7 கதிர்களை விளைவிக்கும் ஒரு வித்தை போன்று. அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய செல்வங்களை செலவழிப்பவர்களுக்கு உதாரணம் 7 கதிர்களிலே 100 வித்துக்கள் குள்ள 7 கதிர்களை முளைப்பிக்கும் ஒரு வித்தை போல. வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மேலும் அதிகப்படுத்தி கொடுப்பான். வல்லாஹு வாசியுன் அலீம், அல்லாஹ் தாலா விசாலமான கொடையுடையவனாகவும் அல்லாஹ் எல்லாவற்றையுமே அறிந்தவனாகவும் அல்லாஹ் தாலா இருக்கின்றான் என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான். அதாவது அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்துக்காக வேண்டி யார் யாரெல்லாம் செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 700 மடங்கு வரையிலும் அல்லாஹ் தாலா நன்மைகளை கொடுப்பதாக அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா சொல்லி இருக்கிறான். அதாவது ஒருத்தர் ஜிஹாதுக்காக வேண்டி குதிரை வாங்குறாரு, அவர் ஜிஹாதுக்காக வேண்டி ஆயுதம் வாங்குறாரு. ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி காசு பணம் சேர்க்கிறாரு. தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்தார்களுக்காகவும் காசு பணங்களை செலவு பண்ணுறாரு ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அப்போ இதெல்லாம் 700 மடங்கு வரையிலும் அவருக்கு, இது ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதெல்லாம் 700 மடங்கு வரையிலும் அவருக்கு நன்மையை அது கொடுக்கக்கூடிய. அல்லாஹ் நாடினால் இன்னும் அதிகமாக்கியும் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் யுதாயிஃபு லிமன் யஷா, மேலும் அல்லாஹ் அதிகப்படுத்தியும் கொடுப்பான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகின்றான். இதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த உதாரணம் இருக்குதே, ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம். அதாவது பூமியில் போடக்கூடிய அந்த வித்து மாதிரி, அந்த வித்து இருக்கின்றதே எத்தனை தானியங்களை அது விளைவிக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஒரு வித்து போடுறோம், 7 கதிர்கள் வருகிறது. ஒவ்வொரு கதிரிலேயும் 100 தானியங்கள், தானிய மணிகள் அதிலே உருவாகிறது. ஒரு வித்துக்கு கிடைக்கிற லாபம் 700 தானியங்கள். அப்போ அது மாதிரி நன்மை, ஒரே ஒரு நன்மை செஞ்சால் கூட அதுக்கு எவ்வளோ மடங்கு அல்லாஹ் தாலா இடத்துல நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. அல்லாஹ் தாலா இருக்கின்றானே, நன்மைகளை அல்லாஹ் தாலா வாரி வழங்குகின்றான் 700 வரையிலும். அது இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஹதீஸ் ஷரீஃபில் நம்ம பார்க்கணும், ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஒரு சஹாபி அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி, அவர் உடல் நலம் சரியில்லாமல் அவங்க இருந்தாங்க. அப்போ அவங்க தலைமாட்டில் அவங்க மனைவியார் உட்கார்ந்துருந்தாங்க. போனாங்க அந்த சஹாபியை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி மக்கள். அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி மக்கள் போனாங்க. கேட்டாங்க, எப்படி இருக்கிறாரு, நைட்டெல்லாம் நல்லா இருந்தாரா எப்படின்னு கேட்குறாங்க மனைவி இடத்துல, அவருடைய மனைவி இடத்துல. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கங்க நைட்டெல்லாம் செவுத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படி சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. அப்போ அபூ உபைதா அவர்கள் அப்போ மக்களின் பக்கமாக முகத்தை திருப்பி அவர் ஒரு ஹதீஸை சொன்னார். நான் நல்லா தாங்க இருக்கிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் எனக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஒரு ஹதீஸு, ஒரு மனிதன் இருக்கின்றானே, அவன் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் அவன் செலவு செய்கின்ற போது, அதாவது ஒரு மனிதன் இருக்கின்றானே, அவன் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக வேண்டி அவன் செலவு செய்யும் பொழுது அவனுக்கு 700 மடங்கு வரையிலும் அவனுக்கு நன்மை கிடைக்கிறது. அல்லாஹ் அந்த 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 விஷயத்தை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். 700 மடங்கு வரையிலும் அவருக்கு அல்லாஹ் நன்மையை கொடுத்தான்.
ஒருவர் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் ஒருத்தர் செலவு பண்ணும்போது அவருக்கு 10 மடங்கு அவருக்கு நன்மை கிடைக்கும். இது வந்து 700 மடங்கு அப்படிங்கிறது இருக்கிறதே, 1க்கு 700 அப்படிங்கிறது, அது வந்து 10 மடங்கு. அதாவது அது குரான்ல இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் தாலா இருக்கின்றானே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பற்றி அல்லாஹ் தாலா சொல்லி இருக்கின்றான். அதாவது அல்லாஹ்வுக்காக வேண்டி எது செலவு செய்தாலும் 1க்கு 10 கிடைக்கும். ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, 10 மடங்கு கிடைக்கும் அப்படின்னு இதுவும் குரான்ல சொல்லப்பட்டிருக்குது. தனக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக ஒருவர் செலவு செய்யும்போது 10 மடங்கு. நோன்பு இருக்கின்றதே அது கேடயமாக இருக்கின்றது. நோன்பு இருக்கின்றதே அது எனக்காக வேண்டி வைக்கப்பட்டது. அதற்கு நன்மை நானே வழங்குவேன் அப்படின்னு இப்படி அல்லாஹ் தாலா சொல்லுகின்றான் அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்துல சொன்னாங்க. யார் நோயுற்ற மனிதரை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி வருவார்களோ அவர்களுக்கும் 10 மடங்கு நன்மை கிடைக்கும் அப்படி சொல்லி இப்படி இந்த மாதிரி சொன்னாங்க அந்த சஹாபி. அது ஒரு ஹதீஸ் இருக்குது. ஹதீஸுடைய கிரந்தங்களிலே இப்படி ஹதீஸ் சொல்லப்பட்டு இருக்கிறது. பலவிதமான ஹதீஸுகள் இருக்கின்றது. அதாவது அதாவது 1க்கு 10 அப்படிங்கிறதும் குரான் ஹதீஸின் மூலமாக சொல்லப்படக்கூடிய விஷயம். 1க்கு 700 மடங்கு அப்படிங்கிறதும் இதுவும் குரான் ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம். அதே மாதிரி ஒரு சில ரிவாயத்துக்களில் பார்த்தீங்கன்னா 1க்கு 2,00,000, அதே மாதிரி 1க்கு 2 கோடி வரையிலும் நன்மைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் பலவிதமாக ரிவாயத்துக்களில் வந்திருக்கிறது. ஆரம்பத்தில் வந்து இந்த ஆயத்து இறங்கியது 700 மடங்கு, அதாவது 10 மடங்கு வரையிலும் ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டுச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் தாலா இடத்துல துவா செஞ்சாங்க. அல்லாவே என்னுடைய உம்மத்துக்கு இன்னமும் நன்மையை அதிகமாக்கி கொடு அப்படி சொல்லி. சரி, 1க்கு 10ங்கிறது 1க்கு 700ஆக ஆயிடுச்சு. இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட மாதிரி கமசரி ஹப்பத்தின் நம்பத்தத்து சபா சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா, இதில் 700 மடங்கு வரையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 1க்கு 10 இருந்துச்சு, அதுக்கப்புறமேல 1க்கு 700ஆக ஆனது. பிறகும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் தாலா இடத்துல என்னுடைய உம்மத்துக்கு அல்லாவே இன்னும் அதிகமாக்கி கொடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா இடத்துல துவா செய்யும்போது அல்லாஹ் தாலா மந்தல்லதி புரிதுல்லாஹ கருதன் ஹசனன் ஃபயுதாயிஃபஹு லஹு அதாசன் கசீரா அந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கணும். இன்னமும் நாயகம் அவர்கள் விடுற மாதிரி இல்லை, இன்னமும் என்னுடைய உம்மத்துக்கு அதிகமாக்கி கொடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட துவா செய்யும்போது அந்த இன்னொரு ஆயத்து இன்னமா யுவஃபா சாபிரூன அஜ்ரஹும் பி கைரி ஹிசாப் அந்த ஆயத்தை அப்போ இறங்குச்சு. அப்போ இந்த ஆயத்துக்கள்லாம் வச்சு பார்க்கும்போது உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த உம்மத்துக்கு நன்மைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. அவங்களுடைய இஹ்லாஸுக்கு தகுந்த மாதிரி, யாருக்கு எவ்வளவு இஹ்லாஸ் இருக்கின்றதோ அந்த இஹ்லாஸுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, அதற்குண்டான நன்மைகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுப்பான் அப்படின்னு உலமா பெருமக்கள் சொல்லுகின்றார்கள். அதை தான் இந்த ஆயத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய செல்வங்களை எவர்கள் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு உதாரணம் கமசலி ஹப்பா, ஒரு வித்தைக்கோள். அந்த வித்து அம்பத்தத்து, அது விளைவிக்கின்றது. சபா சனாபின், 7 கதிர்களை விளைவிக்கின்றது. ஃபிகுல்லி சும்புலா, ஒவ்வொரு கதிர்லையும் பார்த்தா மியத்து ஹப்பா, 100 தானிய மணிகள் அதிலே இருக்கும். அப்போ 7 கதிருக்கு 700 ஆச்சு. அப்போ 1க்கு 700 நன்மை. வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அதிகப்படுத்தியும் அல்லாஹ் கொடுப்பான். வல்லாஹு வாசியுன் அலீம், அல்லாஹ் தாலா விசாலமான கொடையுள்ளவனாகவும் அல்லாஹ் தாலா எல்லாவற்றையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசி காட்டுகின்றான். அடுத்து அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் சும்ம லா யுத்பிஊன மா அன்ஃபகு மன்னன் வலா அதல்லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அந்த ஆயத்தில் இஹ்லாஸோட யார் நன்மைகள் செய்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய பாதையில் யார் செலவழிக்கின்றார்களோ இஹ்லாஸோட, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்ன அப்படிங்கிறத
அல்லாஹ் அந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அது நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி பிஹம்தி